ஹாய், நான் உங்க திருமதி சசி. வாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க சங்குப்பூ செடியில இருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு போட்டுறலாம். ஏன்னா வந்து சாமிக்கு போட்டா தானே அவரு எனக்கு ஒரு பெரிய பவர் குடுப்பாரு. அத வச்சு இன்னைக்கு நாள் முழுக்க ஓட்டலாம் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு ஐஸ் வச்சுட்டு, அப்புறம் கிச்சனுக்கு பழைய ஏன் வாஷ் பண்றேன்னு சொன்னா கரண்ட் இல்லாதபோது ஆரோ கைய குடுக்கலன்னா கூட நம்மளுக்கு வந்து இந்த தவளை கை குடுக்கும். எதுக்காகன்னா இதுல ஃபுல்லா தண்ணி நெறச்சு வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு கரண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த தவளையில இருக்க தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அந்த தண்ணி பிடிக்க வச்சுட்டு, அதுக்கடுத்து வந்து நம்ம பருப்பு குழம்புக்கு பருப்பு ஊற வச்சாச்சு. அது கூடவே தக்காளி, வெங்காயம், அப்புறம் சீரகம், மஞ்சத்தூளு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவெல்லாம் போட்டு பருப்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ள பூண்ட உரிச்சு அதுக்குள்ள போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டுமே எடுத்து உரிக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாம் குக்கர்ல போட்டு ரெடி பண்ணி அடுப்புல தூக்கி வச்சுட்டு நம்ம ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்காக கிளம்பிட்டேன். யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானை தான். இவரை பார்க்காம நாளே தொடங்காது. அதனால அவரை கொஞ்சம் பார்த்துட்டு அவருக்கு முன்னாடியே ஒரு செடி ஒண்ணு வச்சிருந்தேன். என்ன செடின்னு பாத்தீங்கன்னா இது மருதாணி செடி. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இப்ப நேத்து முந்தானேத்து பெஞ்ச மழையில கொஞ்சமா துளுத்து இருந்தது. அது வரையும் சந்தோஷம்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஜெப்டோல ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படியே அதையும் வாங்கிட்டு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதையும் வாங்கிட்டேன். வாங்கிட்டு போயிட்டு உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு கிச்சனுக்கு தூக்கிட்டு போயாச்சு எல்லாத்தையும். இந்த முருங்கைக்காவை பார்த்துட்டு எனக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஸ்டிக்கர் எங்கெங்கெல்லாம் ஒட்டி அனுப்பிக்கிறாங்க இந்த முருங்கைக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னுத்தையே பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வந்திருக்கு கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து பார்த்திருந்தேன். முருங்கைக்காய் நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன்னா முருங்கைக்காய், அப்புறம் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், கருவேப்பிலை, அப்புறம் பூசணிக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல மஞ்சள் கலர்ல அந்த பரங்கிக்காய், அப்புறம் முட்டை, காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் மேகி பாக்கெட்டும் வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையும் கரெக்டா தான் குடுத்திருந்தாங்க. ஆனா இந்த காலிஃப்ளவர்ல மட்டும் சொதப்பிட்டாங்க. நான் நிறைய பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எதெல்லாம் பெருசா வரும்னு பார்த்தனோ அதெல்லாம் பெருசா வரல. ஏன்னா பரங்கிக்காய் வந்து பீஸ் கணக்குல தான் போட்டிருந்தது. சரி ஓகே ஒரு பீஸ் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நினைச்சா ஒரு முழு பரங்கிக்காயே வந்திருந்தது. ஆனா காலிஃப்ளவர் வந்து ஃபுல்லா பெருசா வரும்னு பார்த்தா ஒரு சின்ன கை இப்படி வச்சா எப்படி இருக்குமோ அந்த சின்ன சைஸ்ல தான் இருந்தது. சரி பரவாயில்ல இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த முருங்கைக்காயில தான் இந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. பரங்கிக்காயோட மேல் தோல் வந்து ரொம்ப ரொம்ப ரஃப்பா இருக்கும். அதை கட் பண்ணி எடுக்கவே முடியாது. ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலுமே விடவே கூடாதுன்னு 2ஆ ஃபர்ஸ்ட் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் 4ஆ கட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பீஸா போட்டு அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி அழகா எடுத்து வச்சுட்டேன். டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. பரங்கிக்காய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வீட்டுல வந்து இந்த தப்புக்காய் முளைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முளைச்சு ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சு நான் நிறைய காய் காய்ச்சுது. அதுக்கு அப்ப வந்து எங்க மாமியார் வீட்டுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. அதனால எனக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சாம்பாரை வச்சுட்டு பரங்கிக்காயை வதக்கிட்டேன். என்னென்னலாம் போட்டு பண்ணேன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா சும்மா வந்து எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த காயை கொட்டி நல்லா ஒரு வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடணும். அப்படி செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலிஃபிளவர் முட்டை போட்டு கொஞ்சம் செஞ்சிருந்தேன் பசங்களுக்காக. சூப்பரா இருந்தது. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.